தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 வாரங்களுக்கு கோடை வெப்பம் தீவிரமடையும் என்று கூறியுள்ள தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் ஹேமச்சந்தர், முற்பகல் 11 மணி முதல் 3 மணி வரை வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். சார் வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல மார்ச் மாதம் முதலாகவே வெப்பநிலையோட தாக்கம் வந்து அதிகமா ஏற்பட்டு வருது. இப்போ சமீபத்திலையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வந்து வெப்ப அழுத்தமோட தாக்கம் வந்து படிப்படியாக ஏற்படும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. உங்களுடைய இதோட அப்சர்வேஷன் எப்படி சார் இருக்குது? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு மார்ச் மாதம் முதலே வெப்பம் அதிகமாக தான் பதிவாகிட்டு இருக்கு. இடையிடையே நமக்கு வெப்பச்சலன இடிமலையும் பதிவானதை பார்க்க முடிஞ்சிச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்கள்ல கோடை வெப்பச்சலன மழை பதிவானுச்சு. இந்த சூழல்ல தற்போது அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா உள் மாவட்டங்கள்ல, அதாவது வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, நாமக்கல், மதுரை, விருதுநகர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு பார்த்தோம்னா அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, நாகை, கடலூர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பகல் நேரத்துல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியா வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்ப அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நண்பகல் 11 மணி முதல் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த வெப்ப அழுத்தம் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ நீங்க கூறியது போல இப்போ இயல்பான வெப்பநிலை வந்து மாற்றம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. குறிப்பா 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் மாற்றம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த அதிக அளவு வெப்பநிலை ஏற்படுவதனால முன்பாக நம்ம அப்சர்வ் பண்ணது போல கோடை மழைகள் ஏதாவது பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? நமக்கு கோடை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தற்போது ஏப்ரல் மாதத்துல அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்கள்ல இடிமழை பதிவாகலாம். மற்றபடி பரவலான கோடை மழைக்கு ஏப்ரல் மாதத்துல அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள்ல வாய்ப்பு குறைவா இருக்கு. இம்மாத இறுதி மே மாதத்துல மீண்டும் கோடை மழையை நம்ம தமிழகத்துல எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்ப இந்த வெப்ப அழுத்தம் வந்து எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? இன்னும் ஒரு 2 மாதங்களால் இந்த வெப்ப சீசன் முடிகிற வரைக்குங்களா இன்னும் நீடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? இல்ல, தற்போது இருக்கக்கூடிய அந்த தீவிரமான கோடை வெப்பம் என்பது இம்மாத இறுதி வரைக்கும் நீடிக்கும். மே மாதத்துல நமக்கு மீண்டும் ஒரு வெப்பச்சலன இடிமலை வந்து வெப்பத்தை தணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு மீண்டும் மே மாதத்துல மத்திய பகுதிகளில் அடுத்த சுற்று கோடை தீவிரமடையலாம். நன்றி.